வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 10 பேர் கொண்ட முதல் பட்டியலை RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். நாட்டில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வடலூரில் 4 கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி வருவது விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். புதுச்சேரி நூறடி சாலையில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா நேற்று நடைபெற்றது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமை தாங்கினார். பாரதிய ஜனதா புதுச்சேரி மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் செல்வம், செல்வ கணபதி MP ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மண்டாவியா பங்கேற்று பேசினார். தொடர்ந்து முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தனது ஆதரவாளர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். இவ்விழாவில் மாநில பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா பேசுகையில், புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் 6 MLA-க்களுடன் வெற்றி பெற்றுள்ளோம். வரும் சட்டசபை தேர்தலில் பாஜக சார்பில் 13 MLA-க்களுடன் வெற்றி பெறுவோம். கட்சியில் இணைந்துள்ள முன்னாள் MLA பாஸ்கர் தேர்தலில் நிறுத்தி 13வது MLA-வாக வெற்றி பெற வைப்போம் என்றார். வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 6.15 கோடி செலவில் வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நடேசன் நகர் ரயில்வே மேம்பாலம் முதல் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரும்பார்த்தபுரம் ரயில்வே மேம்பாலம் வரை இணைப்பு சாலையின் இருபுறமும் U வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் 5,80,00,000 மற்றும் அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் வடக்கு பக்க சேவை சாலையை நடேசன் நகர் புறவழி சாலையுடன் இணைக்கும் பணிக்கு ரூபாய் 35,38,000 என ரூபாய் 6,15,00,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று அரும்பார்த்தபுரம் மேம்பாலத்தின் கீழ் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு இணைப்பு சாலை மற்றும் U வடிவ வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் பன்னீர், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளநிலை பொறியாளர் ஜெகன் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொய்தீன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியால் தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டுள்ளனர். இதில் இறப்பு, இரட்டை பதிவை ஏற்றுக்கொள்ளலாம். இடம்பெயர்ந்தவர்களை நீக்குவது குடியுரிமையை நீக்குவதாகும். இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அவர்களை தேடி பிடித்து வாக்காளர் உரிமையை நிலைநாட்ட வேண்டும். 2026 தேர்தலில் தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியிலும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணியிலும் உள்ளோம். புதுச்சேரியில் திருநள்ளாறு, மாகே, வில்லியனூர், உப்பளம் ஆகிய 4 தொகுதிகளில் ஒரு தொகுதியை எங்களுக்கு ஒதுக்க வேண்டும். இதேபோல் கோவாவிலும் போட்டியிட உள்ளோம். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் நீதிமன்றத்தில் தான் சர்ச்சை, அங்குள்ள இந்து முஸ்லிம்களுக்கு இடையே இல்லை என்றார். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி பள்ளி கல்வித்துறையின் கீழ் 33 அரசு உதவி பெறும் பள்ளிகள் உள்ளன. இப்பள்ளி ஆசிரியர் ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியத்திற்கான நிதியை 95% புதுச்சேரி அரசு வழங்குகிறது. அத்தொகையை மாதந்தோறும் விடுவிக்காமல் 3 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட்டது. இந்நிலையில் ஜூன் மாதத்தில் இருந்து இதுவரை 6 மாத சம்பளம் மற்றும் 7 மாத ஓய்வூதியம் வழங்கவில்லை. இப்பள்ளிகளில் பணிபுரிபவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் அக்குடும்பத்தினர் பண்டிகை கொண்டாட முடியாத நிலையை பள்ளி கல்வித்துறை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக ஒதுக்கிய நிதியை விடுவிக்க அரசாணை வெளியிடவில்லை.
முதல்வர், கல்வி அமைச்சர் கிறிஸ்துமஸ் கொண்டாடும் வகையில் உடனடியாக 6 மாத சம்பளம், 7 மாத ஓய்வூதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வடலூரில் 4 கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. வடலூர் NLC ஆபீசர் நகரை சேர்ந்த ரவளப்பன் மகன் லிங்குராமன் வடலூரிலிருந்து பண்ருட்டி செல்லும் சாலையில் மளிகை கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை 10 மணிக்கு பூட்டிவிட்டு வீட்டிற்கு சென்று விட்டார். இதையடுத்து இன்று காலை 7 மணிக்கு கடைக்கு வந்தபொழுது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் உள்ளே சென்று பார்த்தபொழுது கடையின் உள்ளே வைத்திருந்த நல்லெண்ணெய், பவுடர், சோப், வாஷிங் மிஷின் லிக்விட் உள்ளிட்ட பொருட்கள் திருடி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அருகில் இருந்த ஊமத்தரை என்பவரின் பெட் பர்னிச்சர் கடையின் பூட்டை உடைத்தும் உள்ளே சென்று பார்த்தபொழுது அதில் பணம் ஏதும் இல்லாததால் அருகில் இருந்த மற்ற மளிகை கடை பூட்டை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்து 500 ரூபாய் திருடி சென்றுள்ளனர். மேலும் சத்திய ஞான சபை அருகில் உள்ள ஒரு டீ கடையில் பூட்டை உடைத்து அதிலிருந்து ரூபாய் 1500 பணத்தை திருடி சென்றது அப்பகுதியில் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதுகுறித்து வடலூர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். மேலும் இதுகுறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பதாக மேட்டுப்பாளையம் போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் மற்றும் போலீசார் அங்கு சென்று சந்தேகத்திற்கிடமாக நின்ற 3 வாலிபர்களை பிடித்து விசாரித்தனர். முத்துரைப்பாளையம் காந்தி திருநல்லூரை சேர்ந்த கார்த்திக் ராஜா, தர்மபுரி சதீஷ், விழுப்புரம் ஆயந்தூர் அமோஸ் பெர்னாண்டஸ் என்பதும் அவர்கள் வெளி மாநிலத்திலிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனை செய்தது தெரியவந்தது. அவர்கள் 3வரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து 60,000 மதிப்புள்ள 150 கிராம் கஞ்சா மற்றும் 3 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 10 பேர் கொண்ட முதல் பட்டியலை RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமார் தலைமையில் SR சிவகுமார், கோமதி சங்கர், சுப்பிரமணி, கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, உருளையம்பேட்டை, அரியங்குப்பம், வில்லியனூர், ஊசுடு தொகுதி, திரும்புவனை, தட்டாஞ்சாவடி, ஏனாம் ஆகிய 10 தொகுதிகளுக்கான தலைவர்களை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் அவர்கள் அனைவரையும் வரவேற்று பொன்னாடை போற்றி கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அறிமுக கூட்டத்தில் RL வெங்கட்ராமன் பேசியதாவது: புதுச்சேரியில் மக்கள் நலப்பணிகள் தீவிரப்படுத்தும் நோக்கில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பல்வேறு தொகுதிகளுக்கு புதிய தொகுதி தலைவர்கள் இன்று நியமிக்கப்பட்டுள்ளனர். RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நான் இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளேன். அடிமட்ட அளவில் கட்சியை வலுப்படுத்தவும் வரும் காலங்களில் மக்கள் முன்னேற்றத்திற்காக தீவிரமாக பணியாற்றவும் உங்களிடம் வேண்டுகொள்கின்றேன். மேலும் இந்த புதிய நியமனங்கள் மூலம் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் இனிவரும் நாட்களில் மேலும் வேகம் எடுக்கும் என நம்புகிறேன். தொகுதி தலைவர்கள் பொறுப்பேற்றிருப்பவர்கள் அந்தந்த தொகுதிகளுக்கு பொறுப்புள்ளவர்களாகவும், தேர்தல் நெருங்குவதால் விரைவில் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி நிர்வாகிகளை தயார் செய்து 10 நாட்களுக்குள் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மேலும் கட்சியின் அடித்தளமே தொகுதிகள்தான் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. தொகுதி நிர்வாகிகளை நியமிக்கும் பொழுது மகளிருக்கு 30% கட்சியில் உணர்வு பூர்வமாக செயல்படுபவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். மேலும் 10 தொகுதிகளுக்கான தலைவர்களின் பட்டியலை அவர் வெளியிட்டார். அதன்படி முத்தியால்பேட்டையில் சிவகாமி, உப்பளத்தில் தட்சிணாமூர்த்தி, உருளையம்பேட்டையில் சூரியபிரகாஷ், முதலியார்பேட்டையில் பீட்டர், அரியாங்குப்பத்தில் செழியன், வில்லியனூரில் அருண், ஊசுடு தொகுதியில் கார்த்திகேயன், திருபுவனையில் AC என்கிற அஜித், தட்டாஞ்சாவடியில் ராம்குமார், ஏனத்தில் ஜானிப்பள்ளி வெங்கண்ணபாபு ஆகிய 10 தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை மாநில தலைவர் RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி வாலிபர் தீக்குளித்து தற்கொலை விவகாரம். வாலாஜாபாத்தில் பூரணச்சந்திரன் படத்திற்கு மரியாதை செலுத்த முயன்ற பாஜகவினர் போலீசாரால் கைது. போலீசாரின் கைது நடவடிக்கையால் பரபரப்பு. மதுரை மாநகர் நரிமேடு மருதுபாண்டியர் தெருவை சேர்ந்த பூரணச்சந்திரன், வயது 38, MBA பட்டதாரியான இவர் திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி மதுரை தல்லாக்குளம் பகுதியில் உள்ள போலீஸ் சோதனை சாவடியில் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் நேற்று காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேருந்து நிலையம் அருகில்
வாலாஜாபாத் ஒன்றிய பாஜக சார்பில் ஒன்றிய தலைவர் பாலமுருகன் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட பாஜகவினர் பூரணச்சந்திரன் திருவுருவ படம் வைத்து மாலை அணிவித்து தீபமோட்சம் நடைபெற்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தி பூரணச்சந்திரனின் திருவுருவ படத்தை கைப்பற்றி பாஜகவினரை போலீசார் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இதில் மாநில நெசவால இணை அமைப்பாளர் வஜ்ரவேல், மாவட்ட துணைத் தலைவர் மாலதி, மாவட்ட நெசவால துணைத் தலைவர் புவனேஸ்வரன், ஒன்றிய பொதுச் செயலாளர் தாமரை கண்ணன், ஜெகநாதன், பொருளாளர் ரமேஷ், துணைத் தலைவர் சக்திவேல், மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் அர்ஜுன் லால், அயல்நாட்டு பிரிவு செயலாளர் சரத்குமார், ஒன்றிய மகளிர் அணி ரேகா, ஒன்றிய பட்டியலின அணி பிரேம்குமார், தகவல் தொழில்நுட்ப பிரிவு கேசவன், கோகுல் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உரிமை இல்லையா சொல்லுங்க. காவல்துறை யாருக்காக செயல்படுகிறதா? புதுச்சேரியில் கைவினை கலைஞர்களுக்கு உதவித்தொகையுடன் கூடிய 1 மாத சுடு களிமண் கைவினைப் பொருட்கள் வடிவமைப்பு பயிற்சி முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்திய அரசு ஜவுளி அமைச்சகம் கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் வடிவமைப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்படுத்தல் திட்டத்தின் கீழ் சுடு களிமண் கைவினைப் பொருள் பயிற்சி அளிக்க புதுவை மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம் வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் 30 சுடு களிமண் கைவினை கலைஞர்கள் தங்களின் வருமானத்தை பெருக்கவும், சுயநிலைத்தன்மையை உயர்த்தவும் மற்றும் சமூக பொருளாதார ஸ்திரத்தன்மையை உயர்த்தவும் பொருட்டு 1 மாத காலம் புதுச்சேரி வில்லியனூர் அருகே பொறையூர்பேட் பகுதியில் நடைபெற உள்ளது. இதன் மூலம் கைவினை கலைஞர்கள் அனைவருக்கும் தலைமை சுடு களிமண் கைவினை கலைஞர் வெங்கடேசன் மூலம் சுடு களிமண் கைவினை பொருட்கள் சம்பந்தமான புதிய வடிவமைப்பு மற்றும் மேம்படுத்துதல் பயிற்சி நுணுக்கங்கள் அளிக்க உள்ளார். இதில் கலந்து கொள்ளும் கைவினை கலைஞர்களுக்கு ரூபாய் 300 வீதம் நாளொன்றுக்கு மாதம் 7500 உதவித்தொகையாக அவரவர் வங்கிக் கணக்குகளில் செலுத்தப்படும். இந்த பயிற்சி முகாமினை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி, கைவினை அபிவிருத்தி ஆணையர் அலுவலகம் கைவினை பொருட்கள் சேவை மையம் உதவி இயக்குநர் ரூப்சந்தர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இப்பயிற்சிக்கான ஏற்பாட்டினை நிர்வாகி மற்றும் மேலாண் இயக்குநர், புதுச்சேரி மாநில கூட்டுறவு கைவினை மற்றும் கைத்தறி இணையம், கூட்டுறவுத்துறை புதுச்சேரி ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் நடைபெற்ற விழாவில் ராமநாதபுரம் பகுதி மக்கள் கைவினை கலைஞர்களின் கைவண்ணங்களில் செய்த பொருட்களை கண்டுகளித்து அவர்களை பாராட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பேரூராட்சி உட்பட்ட 4 வார்டு பகுதியில் பேரூராட்சி கவுன்சிலர் டாக்டர் ஆர் வெங்கடேசன் தலைமையில் BLA 2 பாக முகவர்கள் கூட்டமானது நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர் ஆக உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் MLA கலந்து கொண்டு சிறப்பாக உரையாற்றினார். இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு சுமார் 300 பேருக்கு சேலை வழங்கப்பட்டது. இதில் பேரூர் நகர செயலாளர் N பாண்டியன், பேரூராட்சி மன்ற தலைவர் BS இல்லாமல்லி, ஸ்ரீதர், பேரூராட்சி கவுன்சிலர்கள் தனசேகரன், கருணாகரன், முகமது இஸ்மாயில் பலர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் ரூபாய் 36 லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை பிரகாஷ்குமார் MLA பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வெள்ளவாரி வீதியில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 36 லட்சம் மதிப்பில் இன்று தொடங்கியது. இவ்விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் தொகுதி NR காங்கிரஸ் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஆதரவற்றோர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்வதோடு அடையாளம் தெரியாத சடலங்களுக்கு இறுதி சடங்கு செய்து சேவையாற்றி வரும் அன்னை ஃபவுண்டேஷனை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக அன்னை ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் பல்வேறு சமூக பணிகளை கோபாலகிருஷ்ணன் முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக மாவட்டத்தில் ஆதரவற்றோர்களுக்காக திரியும் முதியோர்களை அழைத்து அவர்களுக்கு முடிவெட்டி ஷேவிங் செய்து ஆதரவற்றோர் இல்லங்களில் சேர்வது,
குடும்ப பிரச்சனை காரணமாக சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பது உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை செய்து வருகிறார். இதனிடையே அடையாளம் தெரியாத நபர்கள் இறந்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை சவக்கிடங்கில் வைத்து காவல்துறையின் சம்பிரதாயங்கள் முடிந்த பின்னர் அந்த சடலங்களுக்கு உரிய முறையில் இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்து வருகின்றனர். இதுவரை 55 அடையாளம் தெரியாத நபர்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்துள்ளதோடு வெளியூர் வெளி மாநிலங்களில் இருந்து வந்த காரைக்காலில் இருந்தவர்கள் வசதி வாய்ப்பு இல்லாத காரணத்தால் தனது உறவினர்களை அடக்கம் செய்யாத நிலை ஏற்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், இல்லங்களில் இறந்தவர்கள் என 180 பேரின் சடலங்களை அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் அவரவர்கள் முறைப்படி இறுதி சடங்கு செய்து நல்லடக்கம் செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று அடையாளம் தெரியாதவர்களாக கருதப்பட்ட 3 நபர்களின் சடலங்களை முறைப்படி பல்வேறு சடங்குகள் செய்து நல்லடக்கம் செய்துள்ளனர். இந்த ஆண்டில் இதுவரை 183 அடையாளம் தெரியாதவர்களின் சடலங்கள் அன்னை ஃபவுண்டேஷன் சார்பில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட்டு வரும் அன்னை ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு மாவட்டத்தில் பல்வேறு அமைப்புகளும் தொடர்ந்து பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் 2026ஆம் ஆண்டு புது வருடத்திற்கான தினசரி காலண்டர் வழங்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டத்தில் புது வருடத்திற்கான 2026ஆம் ஆண்டு தினசரி காலண்டரை வடக்கு தொகுதி மக்களுக்கு, பொதுமக்களுக்கும், கட்சி தொண்டர்களுக்கும் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் தலைவர் ரஞ்சித் வழங்கினார். முன்னதாக பிரசித்தி பெற்ற ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் காலண்டரை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு செய்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து புது வருடத்திற்கான காலண்டரை வழங்கி துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் முன்னாள் காங்கிரஸ் கட்சி சபாநாயகர் ஏபி சுப்பிரமணியன் தலைமையில் இளைஞர் காங்கிரஸ் சுப்பையன், சிறுபான்மை பிரிவு முஜிபுர் ரஹ்மான், சாகுல், மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி நிர்மலா, மகளிர் அணி திரளான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் INTUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகையினை INTUC மாநில தலைவர் பாலாஜி திறந்து வைத்தார். புதுச்சேரி மிஷன் வீதியில் INTUC சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக INTUC மாநில தலைவர் பாலாஜி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியேற்றி பெயர் பலகையினை திறந்து வைத்து இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில INTUC நிர்வாகிகள் சொக்கலிங்கம், ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், ஜான்சன், சிவகுமார், பெரியண்ணன், பாண்டியன், அந்தோனிராஜ், முருகன், டேவிட், செபஸ்டியன், சிவா மற்றும் மிஷன் வீதி சர்க்குரு ஆட்டோ ஸ்டாண்ட் நிர்வாகிகள் ஜெயராமன், ஆனந்தராஜ், வேல்முருகன், முத்துராமன், கண்ணன், சக்திவேல் முருகன் உள்ளிட்ட உறுப்பினர்கள், நகர ஆட்டோ ஸ்டாண்ட் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளம் வழங்க வேண்டும் என புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு கௌரவ தலைவர் சேஷாசலம் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 10 பேர் கொண்ட முதல் பட்டியலை RL வெங்கட்ராமன் வெளியிட்டார். நாட்டில் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வலியுறுத்தியுள்ளது. வடலூரில் 4 கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.